அடிமையாட்சி வேண்டாம். அப்போ இருந்தது அவர் வீடு, இப்போ நடப்பது மக்கள் நாடு. ஜனத்தின் ரத்தம் குடிச்ச பிசாசு மீண்டும் வரக்கூடாதாச்சு. அடிமையாட்சி வேண்டாம், காலனி நக்கிற கூட்டம் தான் மண்ணை விற்கும் மானமில்லாதோ. மக்கள் நினைவு மறக்காதோ. மக்கள் பணம் இவர்களுக்கு காசு அல்ல, அவர்களுக்கு அது வேட்டு மண். வேட்டு மண். ஒப்பந்தமெல்லாம் உறவுக்காரன், அரசு அலுவலகம் அவர்கள் குடும்ப வீடுதான். அண்ணன் தம்பி மாமன் மச்சான் டெண்டர் என்றால் குடும்ப விருந்துதான். பாலம் காகிதத்தில் மட்டும் நின்றது அப்போ, நிஜத்தில் மக்கள் விழுந்து செத்தது அப்போ. மருத்துவமனை வெறும் விளம்பரம் மட்டும், உண்மை நிலை அங்கே பூட்டு மட்டும். ஆனா அவர்களோ மாளிகை கட்டி ஜனத்தின் ரத்தத்தில் குளித்து நின்றார்கள். Let's go! இரவில் ஆறி ஓடும் சத்தம் மருந்து அல்ல, அது நஞ்சு நித்தம். இளைஞர் மனசு புகையிலே போக அவர்களோ மதுவில் சிரித்த காலம். இயல இருக்கும் சிம்மாசனத்துக்கு காலனி நக்குற அடிமை கூட்டம். ஆமா சாமி, மரியாதை அல்ல அது பேராசை வேடம். மண்ணை சுரண்டி மரம் வெட்டி ஆற்றை விற்று மணல் எடுத்து இயற்கையின் சுவாசம் கெடுத்தது யார்? அந்த பேராசை பிடித்த கூட்டம் தாண்டா. 2017 முதல் இருளில் கிடந்தது தமிழகம். அப்போ நினைவில் இருக்கட்டும் அந்த துரோகம். ஒரு மாற்றம், பேய் அரசை விரட்டிய ஒரு வேட்டம். சாலை நிஜம், வேலை நிஜம், வளர்ச்சி தரவு சாட்சி நிஜம். நாடு முழுக்க பார்வை இங்கே, அந்த மாநிலம் எப்படி முன்னேறியது இங்கே என்று உலகம் வியக்கும் வேளையிலே மீண்டும் பழைய அடிமை கூட்டம் எதற்கு? அடிமை ஆட்சிக்கு கதவு மூடு, இனி ஜனநாயகத்துக்கு உயிர் கொடு. நினைவுதான் நம் ஆயுதம், வாக்குதான் நம் சக்தி. சக்தி 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 மறக்காதே.